எடுத்து கட்டினாங்க. அனைவருக்கும் வணக்கம். காலத்தால் முற்பட்ட பழமையான சிவாலயங்களையும் சிவலிங்கங்களையும் தேடி தேடி பார்த்து பயணித்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வேப்பங்குளம்ங்கிற கிராமத்தில் முற்கால பாண்டியர்கள் கால நந்தியம்பெருமான் உள்ளிட்ட சிலைகள் இருக்கிறதா ஃபேஸ்புக்கில் அருப்புக்கோட்டையை சேர்ந்த தொல்லியல் ஆய்வாளர் திரு ஸ்ரீதரையா பதிவு செஞ்சுருந்தாங்க. இதை தேடித்தான் இன்றைக்கி நம்முடைய பயணம். ஊருக்கு வலது பக்கத்தில் மண் ரோட்டில் 300 மீட்டர் போனால் முள் காடுகளை அடுத்து கடல் மாதிரி இருந்த கண்மாய் கரையில் தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருந்தது. சித்திரை மாதமாக இருந்தாலும் நிரம்ப தண்ணி இருந்ததுனால அந்த இடத்தையே குளிர்ச்சியாக உணர வச்சது. முற்காலத்தில் இந்த ஆலயம் பெரிய அளவில் இருந்திருந்து பின்ன சிதைவடைஞ்சு அந்த திருமேனிகள் மட்டும் அங்கே மீதமாய் எஞ்சி இருந்தது. பார்க்கவே மனசு ரொம்ப வலிச்சது. நம்முடைய முன்னோர்கள் அருள் கூர்ந்து கையெடுத்த சிலைகள் இன்றைக்கி வெட்ட வெளியிலையும் மழையிலும் வெயிலிலும் இப்படி இருக்கிறத பார்க்க ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு பாட்டிக்கிட்ட நாம் கேட்டபோது இப்படியே தான் இருக்குது, இந்த சாமி மண்ணுக்குள்ளே தான் இருந்தது, அப்புறம் நாங்கள் ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து எடுத்து வச்சோன்ற தகவலை சொன்னாங்க. அந்த இடத்துல சப்த கன்னியர்களான மகேஸ்வரி, வராகி, பிராமி, கௌமாரி, சாமுண்டி, வைஷ்ணவி, இந்திராணி ஆகிய 7 சிற்பங்களும் அரிதான 4 கைகளை இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் சிலை, முழுமை பெறாத திருமால் மற்றும் கலைநயமிக்க 2 நந்திகள் வெட்ட வெளியில் இருந்தது. ஒரு பெரிய அளவிலான சிவலிங்கத்தோட சதுர வடிவ ஆவுடை மட்டும் உடைஞ்ச நிலையில் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இந்த சிலைகளோட அமைப்பை வச்சு பார்க்குறப்ப 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டியர்கள் கால சிவாலயம் பெரிய அளவில் செங்கல்ல கட்டப்பட்டிருந்திருக்கணும். இந்த கோவில் நாளடைவில் கற்களால் புதுப்பிக்கப்படாத நிலையிலும் படையெடுப்பு, கவனிப்பின்மை போன்ற காரணங்களாலும் இந்த ஆலயம் சிதைஞ்சு இப்படி இருக்கணும்னு கருதலாம். இதே இடத்துல மிகவும் அரிதான அமைப்புள்ள சிங்கத்தோடு கூடிய 7 அடி உயர கொற்றவை சிலையை மட்டும் எடுத்து முருகேசன்ற ஐயா பராமரித்து வர்றாங்க. முருகேசன் ஐயா ஒரு பிரபலமான தனியார் கம்பெனியில் பணியாற்றி வந்ததாகவும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இந்த இடத்துல திருமேனியில் பார்த்து மனசு கேட்காம வேலையை விட்டுட்டு முழு நேரமாக இந்த கொற்றவை தாயை எடுத்து வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த முருகேசன் ஐயா அழுததை பார்த்து மனசே வலிச்சிருச்சு. பல இடர்களையும் எல்லாத்தையும் கடந்து இந்த ஆலயத்தை பாதுகாத்து வர்றாங்க. இந்த நந்தியம்பெருமானுக்கு மீண்டும் ஒரு ஆலயமாக அமைக்க அனுமதி கொடுங்கன்னு கேட்டிருந்தோம். அனுமதியும் கிடைச்சிருச்சு. உடனடியாக அந்த நந்தியம்பெருமானுக்கு ஏற்ற அளவிலான சிவலிங்க திருமேனி 4.5 அடி அளவில் செய்ய அளவு கொடுத்துட்டோம். கிராமப்புறம்ங்கிறதுனால மக்கள் பெரிதளவு இங்கு வந்து ஆர்வத்தோட கும்பிடுறதுன்றது காணும். ஆனால் இந்த கொற்றவை பற்றின விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் வந்து போகிறத பார்க்க முடிஞ்சது. தனி ஒரு மனிதனாக தான் முருகேசனையை அந்த கோயிலை பராமரித்து வர்றாங்க. இன்னைக்கு நடக்க போகிற இந்த திருப்பணியை சிவகாசியை சேர்ந்த அறியாத ஆலயங்கள் மற்றும் சதுரகிரி சித்தன்ற யூடியூப் சேனல் நண்பர்கள் மூலமாக இணைஞ்சு இந்த திருப்பணி செய்ய போகிறோம். 2 நந்திகளில் பெரிய அளவில் 4 அடியில் இருந்த நந்தியம்பெருமானை மட்டும் எடுத்து பிரதிஷ்டை செய்ய தயாரானோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால ஜேசிபி வண்டி கிடைக்கிறது ரொம்பவே சிரமமாயிடுச்சு. தேவார பதியங்கள் பாடி நந்தியை எடுக்க தயாரானோம். அவ்வளோ பெரிய நந்தி அப்படியே அழகாக ஜேசிபி வண்டி எப்படி ஒரு பூனை தன்னுடைய குட்டியை கவ்வி எடுத்துக்கிட்டு போகுமோ அதை போல் ஒரே ஒரு பெல்ட்டை போட்டு எடுத்துகிட்டு போனோம். சிவவாத்தியங்கள் முழங்க பத்திரமா எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டோம். சிவலிங்கம் மற்றும் நந்தியம்பெருமானுக்கு பீடங்கள் கட்டுறதுக்கு இடத்தை சுத்தம் செஞ்சு அளவுகளை குறித்து பணியை துவங்கணும். சில அன்பர் பெருமக்களும் வந்து உதவி செஞ்சாங்க. மேற்கூரை அமைக்கிறதுக்கான பொருட்கள் எல்லாமே வரவழைக்கப்பட்டு உடனுக்குடன் அவங்களும் தங்களுடைய வேலையை ஆரம்பித்தாங்க. பக்கத்தில் அந்த கண்மாயில் தண்ணீர் இருந்ததும் பூங்கா மாதிரி இங்கே நிறைய மரங்கள் இருந்ததும் வேலை செய்கிறதுக்கு ரொம்பவே எளிமையாக போயிடுச்சு. பச்சையப்பனையை அழகாக அந்த பைப்புகளெல்லாம் கட் பண்ணி வேலையை துரிதமாக செஞ்சாங்க.
திருமேனிகளுக்கு பீடங்கள் அமைச்சாச்சு. நந்தியும் சிவலிங்கமும் அளவில் பெரிதாக இருக்கிறதுனால ஷெட்டுக்கு போட்ட கால் மட்டும் போட்டு நிறுத்திட்டோம். இப்போவே மணி 10 ஆயிடுச்சு. இப்போ தான் பெரம்பலூர்லேருந்து 4க்கு 6 அளவில் மிகப்பெரிய அளவிலான சிவலிங்கம் வந்தது. அளவில் கொஞ்சம் பெரியதாக இருக்கிறதால அந்த ஜேசிபி வண்டியில் முன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தூக்கக்கூடிய கொக்கி மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பை கழட்டிட்டு அந்த வண்டியில் இருக்கக்கூடிய பானத்தை தூக்கினோம். அதை தண்ணி ஊற்றி சுத்தம் செஞ்சு அழகாக பீடத்தில் ஏற்றி வச்சோம். அதனைத் தொடர்ந்து ஆவுடைகளை பொருத்திட்டோம். இதோட 4 அடி நந்தியையும் பீடத்தில் எடுத்து அமர வச்சிட்டோம். உடனடியாக மேற்கூரை பணியை முடிச்சாச்சு. சுவாமிக்கு அஷ்டபந்தன மருந்துகளும் சாத்தியாச்சு. திருமுறைகளில் கயிறு சாற்றி நீலாயுதாட்சி உடனாகிய ஆதி புராணருங்கிற திருநாமம் விட்டு கலச பூஜை செஞ்சிட்டோம். எட்டு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அலங்காரம் செஞ்சிட்டோம். ஹர சங்கரனே அருணாச்சல சிவனே அனல் பொங்கும் முகம் கொண்ட அண்ணாமலையானே. ஆதிலிங்கமும் சிவமயமே அர்த்தநாரியும் சிவமயமே சோதிலிங்கமும் சிவமயமே சுடரும் தீயும் சிவமயமே எங்கும் சிவமயமெதிலும் சிவமயமெல்லாம் சிவமயமே. எங்கும் சிவமாக எதிலும் சிவமாக அருணாச்சலமாக அமரும் ஈஸ்வரனே. ஹர ஹர சங்கரனே அருணாச்சல சிவனே அருள் பொங்கும் தலம் நின்ற அண்ணாமலையானே திரு அண்ணாமலையானே. எனக்கு இன்னொரு பிறப்பு கொடு. அந்த பிறப்பு எப்படி இருக்கணும்னா உன்னையே வணங்குற பிறப்பாக இருக்க வேண்டும். ஆக அவமே பிறந்த அருவினை உடைய பிறப்பு இதோடு போகட்டும். இனி அடுத்த பிறப்பாது தவமே உடைய பிறப்பாக இருக்கட்டும் பெருமானே. பாண்டியர்கள் கால சிவாலயம் இன்றைக்கி மீண்டும் மறுஜன்மம் எடுத்ததை போல் எழுந்து நின்று ஆரத்தி வாங்கிறத பார்க்குறப்பவே புல்லரிச்சு போயிடுச்சு. இந்த திருப்பணிகளை எல்லாமே கோவை அரண்பணி அறக்கட்டளை மூலம் செஞ்சு வந்துருக்கோம். உங்கள் ஊரில் இதே போல் வெட்டவேலு சிவலிங்கங்கள் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த இடத்துக்கு கோவை அரண்பணி அறக்கட்டளை மூலமாக நாங்களே நேரில் வந்து சிவலிங்கத்தை எடுத்து வச்சு திருப்பணி பண்ணி ஊர் மக்கள் கையில் வழிபாடு கொடுக்குறோன்ற தகவலை தெரிவிச்சுக்கிறோம். இந்த திருப்பணிகளை எல்லாமே கோவை அரண்பணி அறக்கட்டளைன்னு மாதம் 100 ரூபாய் திட்டத்தின் கீழே செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம். இந்த திட்டத்தில் நீங்களும் இணைஞ்சிக்கணும்னா ப்ளே ஸ்டோரில் அரண்பணிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நீங்கள் இணைஞ்சிக்கோங்க. உங்களுடைய 100 ரூபாயில் 100 சிவாலயங்கள் திருப்பணி பண்ணலாம். இந்த திருப்பணிக்கு உறுதுணையான அறியாத ஆலயங்கள் சதுரகிரி சித்தன் மற்றும் தமிழர்குலம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் உள்ளூர் பொதுமக்களுக்கும் முருகேசன் ஐயா ஆய்வாளர்கள் உள்ளிட்ட எல்லாருக்கும் தங்களுடைய திருவடிகளை பணிந்து எங்களுடைய நன்றியை உறுத்தாக்கி கொள்கிறோம். மீண்டும் சந்திப்போம். மற்றும் ஒரு சிவாலய தரிசனத்தில் தொடர்ந்து பயணிப்போம் சிவாலயங்களை நோக்கி.